தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறைவார்த்தைகள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை கொண்டியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடைந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு உணர்வோடு வந்திருக்கின்றோம். கோடி அற்புதர் தூய அந்தோனியாருக்கு நவநாள் செலுத்தி அவருடைய பரிந்துரையால் நாம் நலம் பெற, சுகம் பெற, நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு இறை சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க அழைக்கின்றார். அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்ளுகின்றார். சீடர்களோ அச்சமுறுகிறார்கள், பயமுறுகிறார்கள். சாகப் போகிறோமே என்று, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கதறுகின்றார்கள். ஏன் நம்பிக்கை கொண்டவர்களே என்று அவர்களை சாடுகின்றார். அவ்வாறாக இயேசுடைய இந்த பிரசன்னம், இயேசுடைய உடனிருப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றது. இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கிற பொழுது பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், தொழிலே வரக்கூடிய பாதிப்புகள், கடன் பாரங்கள், என்னுமாய் பல நோய்கள் எப்பொழுது இந்த கடலிலே திடீரென்று இந்த ஒரு கொந்தளிப்பு ஏற்படுதோ அதுபோல இன்று மனிதனுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திடீரென்று பல பிரச்சனைகள், உடலளவிலும் மனதளவிலும் சமூகத்தளவிலும் இயற்கை அளவிலும் பல பாதிப்புகள் மனிதனை இன்றைக்கு சின்னாபின்னமாக்குகின்றது. இதை நாம் அறிகின்றோம். இந்த கொந்தளிப்பு மனிதனுடைய இன்றைக்கு உடலை, இன்றைக்கு உணர்வுகளை இன்றைக்கு சிதைக்கின்றது. ஏதோ வகையிலே பாதிக்கப்பட்டவர்களாக உடல் அளவிலோ மனதளவிலோ இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த தடைகளை எதிர்கொள்ள முடியாமல் நாம் பலம் இழந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் உடைந்து போய் விடுகின்றோம். உறவுகளில் வரக்கூடிய பாதிப்புகள், இன்னும் தொழிலில் வரக்கூடிய எதிர்பாராத வகையில் வரக்கூடிய கடன் பாரங்கள், அத்தகைய சூழ்நிலையிலே நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை. இதைத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம், ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோமே, நீர் எங்களை காப்பாற்றும் என்று சீடர்களுடைய அந்த ஒரு கதறல், சீடர்களுடைய அந்த ஒரு உளப்பாங்கு கடவுளை நோக்கி அவர்கள் எழுப்புகின்றார்கள். இன்றைக்கு நாம் எந்த சூழலிலே எத்தகைய ஒரு மனநிலையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடைந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த கடல் என்பது பேய்களினுடைய இருப்பிடம். அவர் பேயை அவர் ஓட்டுகின்றார், பேயை அடக்குகிறார் என்று மக்கள் அனைவருமே ஆச்சரியப்படுகின்றார்கள். காரணம், யூத பாரம்பரியத்திலே கடல் என்றாலே பேய்கள் தங்குமிடம். அப்பே அந்த பேய்களை இயேசு அடக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர், எவ்வளவு பலமிக்கவர் என்பதை அவர்கள் பார்த்து வியப்புறுகின்றார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அச்சம் வேண்டாம். மாறாக ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக உறுதியான உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் அனைத்தையுமே நாம் துணிந்து முன்னேறி செல்ல இயேசுவை பிடித்து கொள்வோம், இயேசுவை சொந்தமாக்கி கொள்வோம். கோடி அற்புத தூய் அந்தோனியார் தன் வாழ்நாளிலே பல இன்னல்களை சந்தித்தார். ஆனால் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டார். கையிலே அவர் தன் வாழ்நாளிலே குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தி தன் வாழ்நாளிலே பல புதுமைகளை, பல கொடைகளை, வரங்களை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார், என்று மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். அத்தகைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய் அந்தோனியாரிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ நீர் எங்களை படைத்தவர், நீர் எங்களை பராமரிப்பவர், நீர் எங்களை பாதுகாப்பவர் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை உணர்வோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு தேவையான அமைதியை ஏற்படுத்துவோர்
பேறு பெற்றோர் என்று மலைப்பொழிவில் நீர் சொல்வது போல இன்றைக்கு தேவையான இந்த உடல் உள்ள அமைதியை, உடல் குடும்பத்திலே, சமூகத்திலே, நாடுகளுக்கிடையே இந்த ஒரு அமைதியை நீர் நாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஒவ்வொருவருமே உங்களுடைய அன்பின் இரக்கத்திலே வாழ தேவையான ஆசீர்வாதங்களை, நல்ல துணிவை, மன உறுதியை, மன வலிமையை, மன ஆற்றலை ஒவ்வொருவருக்குமே இந்த நாளில் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், கோடியற்ப தூய் அந்தோனியாரே எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி என்று ஒப்பு கொடுக்கிற ஜெப வேண்டுதலுக்கு நீரே எங்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து எங்களை வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.